போடலாம் இந்த யூடியூப்ல. கோபாலண்ணே, கோபாலண்ணே. யார் அது நம்ம பேரை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? கோபாலண்ணே, கோபாலண்ணே. எப்பா அலெக்ஸ், இங்க ஹாலுக்கு வாப்பா. இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமாப்பா, என்னன்னு சொல்லு. என்னன்னே இது உங்களுக்கு மட்டும் மெசேஜா வருது, எங்களுக்கெல்லாம் இந்த போன்ல ஒண்ணுமே வராது. இல்லப்பா, நான் நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான். சரி, எதுக்குப்பா கூப்பிட்ட? உங்க மருமகக்காரி பண்ண வேலையை தெரியுமானே? அவ என்ன பண்ணாப்பா? அவ இன்னும் என்ன பண்ணலேங்கிறேன். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே. மாமா. சொல்லு மருமாவளே. மாமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மாமா. அத்தை கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அத்தை வீட்டில் இல்லை. எங்க மருமாவளே போற? போகும்போது யாராச்சும் எங்க போறீங்கன்னு கேட்பாங்களா மாமா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? பாத்தீங்களானே எப்படி பேசுதான்னு. நான் இப்ப என்ன சொல்லணும்ப்பா அலெக்ஸ்? நீ எங்கிருந்து வருவேன்னு கேளுங்கண்ணே. அப்ப நீ எங்கிருந்து வருவ மருமவளே? என்ன மாமா இது? எப்பவுமே நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டேலே. என்ன ஏதோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே, நானா தான் கேக்குறேன். எங்க போறேனும் எங்கிருந்து வாரேனும் ஒரே அர்த்தம் தான் மாமா. அதனால என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? இந்தாருங்கண்ணே, நீங்க எதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? யோத்தையே தெரியாம உண்மையை உளறிட்டு போனே. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தானம்மா, அதனால நான் கேட்க கூடாதா? நான் ஒன்றும் உங்க சொந்த தங்கச்சியெல்லாம் இல்ல, சரியா? ஓவரா பீத்திக்கிட்டு தெரியாதிரும். எங்க போறேன்னு கேட்டதுக்கு என்ன மருமவளே இப்படி பேசிட்டு இருக்க? அதானே, நாங்க ஒன்னும் தப்பாலாம் எதுவும் கேட்கலையே. அவசியம் நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? என்ன என்ன இங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? எத்தே வாங்கத்தே இங்க. இவங்க சும்மா என்கிட்ட வீம்புக்கிட்டே வம்பு இழுக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறாவ. என்ன மரமா அவளை சொல்லத? நான் எங்கேயோ போயிட்டு போறோம்தே. சும்மா என்ன நோண்டி நுருவி எங்க போற, எங்கிருந்து வார, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா நான் என்னத்தையே பண்ணட்டும்? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஓ, நான் பேசுறதெல்லாம் இப்ப பிரச்சனையா தெரியுதா? இல்ல, இப்ப என்ன கேட்டுப்பட்டு ஆளுக்கு சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? அவ எங்கேயோ போறா, எங்கிருந்தோ வாரா. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அவ போறதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? ஒரு மாதிரி மினிக்கிட்டு. எங்கேயோ போயிட்டு வரேன், உங்களுக்கு என்ன? அவர் என்னக்கா தப்பா கேட்டாரு? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டாரு, அதுக்கு எதுக்கு இப்படி பாஞ்சிட்டு வாரீங்க? இந்த அலெக்ஸ், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டிருக்க முடியாது. அவர் என் புருஷன், நான் என்னமோ பேசிட்டு போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? அப்படிதான் தே, நல்லா திட்டுங்க. இந்த ஆருங்க, அவ ஏன் மருமவ. அவ எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு நான் சொல்லிக்கிடுவேன். நீங்க ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அது என்ன, அவ உனக்கு மட்டும்தான் மருமவளா? எனக்கும் அவ மருமவ தான். இதுக்கு முன்னாடி நீ புள்ள பூச்சியா தானே கிடந்தேரு. யார் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கேற? இந்த ஆருங்கக்கா, யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அலெக்ஸ், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லி போட்டேன். ஏய் கிழவி, என்ன சும்மா என்னைய திட்டிட்டு இருக்க? கிளவினா பல்லு கிள்ளலாம் பேத்துட்டு விட்டுருவேன், பேத்துட்டு. ஏத்தே விடுங்கத்தே, இந்த சொட்ட தலையே என்னமோ சொல்லிட்டு போறான். நான் கிளம்புறேன் தே. நீ கிளம்பு மருமவளே. யார் என்ன சொல்றாவன்னு நான் பாத்துக்கிட்டேன். முளையம்மா, என்னையா அவன் வந்து காதை கடிச்சா? நீ இப்ப வந்து ஆடிக்கிட்டு திரியோ? ஆடிக்கிட்டு என்ன பண்ணேன்னு மறந்துட்டா உனக்கு படசெல்லாம்? என்ன ஓவரா வாய் கூடிக்கிட்டு இருக்கு? எதை பத்தி வேணாலும் பேச, அதை பத்தி மட்டும் பேசாத. ஏன் பேசக்கூடாதியா? ஏன் பேசக்கூடாது? ஓவரா நீட்டிக்கிட்டு தெரியதேரு. இனி ஏதாச்சும் பேசுன அசிங்கப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். ஆமா, போரும். போய் உட்காந்து அந்த போனையே நோண்டிக்கிட்டு இருப்பேல, அந்த வேலையவே திருப்பி கண்டினியூ பண்ணும். இந்த அலெக்ஸ், தேவையில்லாம மத்த வேலையை ஏத்தி விட்டுட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற சொல்லிப்புட்டேன். ஆமா, உனக்கு சீக்கிரமா ஒரு ஆப்பு வைக்கிறண்டி கிளவி. யாருக்கு ஆப்பு வைக்கிறாவன்னு அப்புறம் பார்த்துக்கிடலாம். இருக்கிறதே என் வீட்டில் ஏதாச்சும் அடாவடித்தனம் பண்ணேன்னு தெரிஞ்சது வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன். ஆமா, யாத்திட்டி உன் வீடு? இது கோபால் அண்ணனோட வீடு. ஆமா, உங்க கோபால் நுண்ணனோட வீடு. வீடு இருக்கிறது என் பேர்ல, ஜாக்கிரதை. என்ன சொல்லுது இந்த கிளவி? நம்மளே சொத்த ஆட்டையை போடலாம் தானே வந்தோம். இது பேர்ல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஆட்டையை போடுறது? இதை மென்டலாக்கி எப்படியாச்சும் அது கோபால் அண்ணன் பேருக்கு மாத்திரணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். வீடும் பேர்ல இருந்தா இது உன் வீடாயிருமா? கோபால் அண்ணன் தான் இந்த வீட்டுக்கே ஓனர், ஞாபகம். யோ,
இதுக்கு மேல உங்க கோபால் அண்ணன் தான் ஓனரு. கோபால் அண்ணனோட வீடு நீ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்த, வீட்டை விட்டு பெட்டி படத்துல தூக்கி வீசி உன்னை அனுப்பிச்சு விட்டுருவேன் ஞாபகம். நீ அனுப்பிச்சுட்டா எனக்கு தங்கறதுக்கு என்ன வீடா இல்ல? நான் ஏதாச்சும் அபார்ட்மெண்ட்லயும் கூட போய் குடியிருப்பேனே தவிர நீ துரத்தி விட்ட வீட்டுல நான் வாழவே மாட்டேன்டி. அபார்ட்மெண்ட்ல தானே வீடு இருக்கு, கிளம்பு. பெட்டி படத்துல எடுத்துட்டு கிளம்பு. இப்ப கிளம்ப மாட்டேன்டி, முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அவ்வளவையும் முடிச்சுட்டு கிளம்புறேன். போடா சொட்டத்தலையா, பாத்துக்கலாம். கொஞ்சம் இடம் கொடுத்தா புல்ல பூச்சி எல்லாம் ஓவரா தான் ஆடுது. நம்மளும் இனி கோவப்பட்டா தான் அடக்க முடியும் எல்லாத்தையும். நிக்கி, என்னம்மா என்னம்மாக்கா ஆச்சு? ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்க. இல்லம்மா, நான் வேற என் மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். எப்போ வந்து என்னை இழுத்துட்டு போக வருவான்னு தெரியல, அதான் பயமா இருக்கு. உன்னையெல்லாம் யாராச்சும் இழுப்பாவலாமாக்கா? இழுத்தாங்கன்னா தான் நான் அறுத்து போட்டுருவேனே, பார்த்துக்கிடலாம். அந்த தைரியத்துல தாம்மா நான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கேன். நிக்கி, ஏய் நிக்கி, யாத்தே அந்த மனுஷன் வந்துட்டான் போல இருக்கு. யாரு மக்கா அது கத்திக்கிட்டு இருக்கிறது? உன் பேரை வெளியே இருந்து உள்ள வாங்க. மாப்பிள்ள நீங்களா? நான் கூட வேற யாரும் நினைச்சிட்டேன். யோ மனிதரே, இங்க வாரும். என்ன டீ? மாப்பிள்ள வந்திருக்காரு மனிதரே. மாப்பிள்ள வாங்க வாங்க. நான் ஒன்னும் இங்க வந்து இருக்கிறதுக்கெல்லாம் வரல. இங்க ஒருத்தி உட்காந்துருக்காளே குட்டிச்சாத்தா, அவளை இழுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்லதேயோ? ஓட்டி போலாம். யோ கைய விடுயா, யோ கைய விடுயா. ஓவரா பேசிக்கிட்டு இருந்தேனா இங்கேயே அடிச்சு வீசிட்டு போயிருவேன், பாத்துக்கிடு. ஓ என்னையா ஓவரா துள்ளிக்கிட்டு திடீரேரு? அங்கிருந்து யாரையா உமரை ஏத்தி விட்டது? யோ யாரு மேலயா கை வைக்கிற? மாப்பிள்ள என்ன எங்க முன்னாடியே என் பொண்ண அடிக்கிறைய? மிதிச்சு கொல்லாம விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஓவரா துள்ளிக்கிட்டு திடீர அம்மா வீட்டுல இருக்கேன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா யோ, உனக்கே அசிங்கமா இல்லையாயா? யாத்தே பயமா இல்ல இருக்கு. என்ன அப்படி பண்ணிவிட்டேன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? சி, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, ஜாக்கிரதை. நல்ல சண்டை நடக்குது போலியே, இங்கிருந்து என்ன பண்ணதாவன்னு பாப்போம். ஏயா, நான் தெரியாம தான் கேட்கேன். எதுக்குயா நீ மறுபடியும் அந்த கீதால கூட்டிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு திரிய? என்னது, நான் சுத்திக்கிட்டு இருக்கேனா? நான் சுத்துறத நீ பாத்தையாட்டி? என்னையா, உண்மையை சொன்னோன்னே வாயிலிருந்து அப்படியே வார்த்தையா கொட்டுது போல. இந்த பாரு, ஓவரா நீ ஆடிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் எண்டு கார்டு போட்டே தீருவேன். எண்டு கார்டு போடுவேலா? உமருக்கு ஒரு மரியாதை வச்சிருந்தேன், அதை நீயே கெடுத்துக்கிட்டேரு. இன்னொரு வாட்டி என்னைய கூட்டிட்டு போறேன் நீங்க எங்கேயாச்சும் வந்தேரு, தூக்கி பறக்க அடிச்சிருவேன். ஆமா. என்னது இந்த நிக்கிக்கு வாய் ஓவரா போய்கிட்டு இருக்கு? இப்படி இருந்தா என்ன நடக்கும்? ஏய், நீ எப்பயா வந்த? எதுக்கு வந்து காலை கடிச்சிட்டு இருக்க இங்கிருந்து? ஏ மலையம்மா, எதுக்கு அலெக்ஸ் கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. என்னைய கோபாலனே, என்னை தக்கா அடிச்சுட்டாவனே. ஏலே, நான் எப்பளே உன்னை அடிச்சேன்? என்னல இப்படி போய் பண்ணிக்கிட்டு திரியற? என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட அடிச்சிருப்ப நீ. போயா, விட்டு போயா. என்னது, என்னையே துரசுவியாட்டி நீ? இல்ல என்ன தைரியத்துலட்டி நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா பக்கத்துல இருந்தா உன்னை நான் இழுத்துட்டு போக மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறியா? யோ, உனக்கு வாங்கின அடியெல்லாம் பத்தலையாயா? வேணும்னே வாங்கி கட்டிக்கணும்னு வந்துகிட்டு இருக்கிறியாயா நீ? நான் இனி வரும்போதுதான் அங்க வருவேன். எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப வெளிய போயா வெளியே. வந்துட்டான், கூட்டிட்டு போகிற மொஹரக்கட்டைய பாரு. ஏம்மா, அவன் வேற என் மருமகளை கூட்டிட்டு வர போயிருக்கான். கூட்டிட்டு வந்துருவானா வேற தெரியலையே. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுருக்கான் பேதியில போறவன். சரி, ஒரு நிம்மதி இருக்கா இந்த வீட்டுல? என்னது இது கத்திக்கிட்டு வாரா? என் மருமவ எங்களே? உன் மருமவ வரமாட்டேன்னு சொல்லி போட்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாலே? இல்ல கேக்க, நீ எல்லாம் மனுஷனா?
எப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இங்க பெரிய யோகித மாதிரி கோவத்துல எங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அவளை ஒழுங்கா பேசி கூட்டிட்டு வர வக்கீல்ல உனக்கு? ஆமா, எல்லாரும் நீ என்கிட்டயே கத்துங்க, நான் என்னாச்சும் பண்ணிடுறேன். போதும்லே, உன் நடிப்புக்கெல்லாம் நான் ஒன்றும் மயங்க மாட்டேன். நான் உன்னை பெத்தவன், ஞாபகம். அப்பா எங்க? ஆமா, எதுக்கு இப்போ உங்க அப்பாரை கேட்டுட்டு இருக்கிற நீ? அவரு தான் வேலைக்கு போயிருப்பாருன்னு தெரியும்ல உனக்கு. இந்த நேரத்தில் ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்குற. ஏன் கேட்கக்கூடாதா? இல்லை கேட்குறேன். நானும் தானே வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு நாள் தானே நானும் வீட்டில் இருப்பேன். ஏன்னா எல்லாரும் எங்கிட்டயே ஒரு மாதிரி பாஞ்சுக்கிட்டு வரீங்க இன்னைக்கு. நாளைக்கு நான் போகிறேன் என் மருமவ வீட்டுக்கு போய் நான் அவளை பேசி கூட்டிக்கிட்டு வரேன். அவளை உனக்கு கூட்டிகிட்டு வர தெரியல. நீ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசிடாதா? ஆமாம். என்னட்டி வசந்தி, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்ட போல. ஆமாக்கா, அந்த ட்ரெஸ்ஸை உடுத்துறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குவக்கா. அதனாலதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணுமேனு இதை போட்டுட்டு வந்திருக்கேன்க்கா. கம்ஃபர்டபுளா அப்படின்னா என்ன மட்டி? ஏக்கா என்னக்கா நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கிறைய? கம்ஃபர்டபுள்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கா. எட்டி நீ தான் மட்டி ஒண்ணுமே தெரியாம இருக்க. அது கம்ஃபர்டபுள் இல்ல மட்டி, கம்ஃபர்டபிலிட்டி. இந்தக்காவே அவங்க பிள்ளைகளுக்கிட்ட இருந்து தான் கற்று வச்சிருப்பாங்க. உடனே நம்ம கிட்ட வந்து பீத்திக்கிட்டு திடீராவ. நிக்கி வாமா. வாரேன்க்கா வாரேன். ஏட்டி இன்னைக்கு என்ன மட்டியாச்சு? மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்க மாதிரி வச்சிருக்க. இன்னைக்கு எங்க வீட்டுல பிரச்சனையா நடந்துட்டுக்கா. அதனாலதான். என்ன மட்டியாச்சு? அந்த மனுஷன் வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக பார்த்தாருக்கா. அதான் அவர் அடிச்சு இன்னைக்கு வீசி பறக்க விட்டுப்புட்டேன். என்ன மட்டி நீ இவ்வளோதான் நடந்திருக்கு, இதுக்கு போய் இப்படி மூஞ்சிய வச்சுட்டு இருக்க? எப்பவும் போல இருமட்டி. சரிக்கா. என்னட்டி வசந்தி, அடுத்த ஆள் வந்தாச்சு இஞ்சி தின்ன குரங்காட்டா மூஞ்சிய வச்சுட்டு. தெரியலையேக்கா, இருங்க அவ என்ன கதையை வச்சிருக்கான்னு பாப்போம். எட்டி வாட்டி நட்டவள்ளி, என்ன கதைக்கா போய்கிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை மட்டி, உன்னோட நாத்து தான் கதையா சொல்லிக்கிட்டு இருந்தா, அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி. ஏக்கா யாருக்கா இந்த ஆளு? ஏட்டி இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மெட்டி. அக்கா ஏதோ போஸ்டர் ஒட்டுருவான் போலக்கா. ஓகே. ஏட்டி என்ன எழுதியிருக்குன்னு படி மெட்டி. இருங்கக்கா படிக்கிறேன். டிராகுலா புலியின் திருநெல்வேலி வருகை. உங்களை பார்க்க வருகிறார் புலி. இடம் மர்ம அரண்மனை. எட்டி என்னட்டி இது? மர்ம அரண்மனை இது. ரெண்டக்கா வெண்டைக்கா கொண்டைக்கா வெண்டைக்கா மண்டைக்கா சுண்டக்கா. எனக்கு காட்டுல டான்ஸ் ஆடிட்டு போறது ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் யாரு புதுசா இருக்காங்க? இது யாரு? இது உங்க கார்டு தானே சொன்னீங்க? இங்க யாரு மென்டல் வெல்லாம் அழுந்துட்டு இருக்கு? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார். நாங்க யாருன்னு போய் விசாரிச்சுட்டு வரோம். யாரு நீ? கேக்குறேன்ல, யாரு நீ? நான் தான் உன் பாட்டி. என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு வெறி ஆகுது. இந்த பொம்பளை என்ன பிறவி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. டிஷ் கால். என்ன ஆச்சு? ஒளி உடனே எப்படியாச்சு என்ன காப்பாத்து. What the hell is this? இவன் ஒருத்தன் மென்டல் எல்லு புல்லுன்னு கத்திக்கிட்டு கிடக்கான். Where are you going? ஒளி போயாயோ, இவன் ஒருத்தன் மெண்டல். ராணி, ஒரு கடி ராணி, ஜாக்கிரதை. ஏய் where are you going? ஏய் monkey. monkey கிங்கின்னு சொன்னீனா வந்து கடிச்சு போடுவேன். Oh my god, that monkey is coming. I have to run. இந்தா வாரேன் இப்போ. இங்க ஒரு பாம்பு இருக்கு, எடுத்து மண்டை போக்குல வீசிடலாம். நல்ல பெரிய பாம்பா தான் இருக்கு. நாகராஜா போய் அந்த தொப்பி தலையன கடி. Oh my god, பாம்பு. ஐயோ, பின்னாடியே துரத்திட்டு வருதே. யாத்தே எப்படி துரத்திக்கிட்டு வருவே? ராணி ஜாக்கிரதை.
கடவுளே கடவுளே கடவுளே, இந்த பேலஸுக்கு வந்தோம்ல அந்த பாம்பு நம்மளே விட மாட்டேங்குது.